வணக்கம் மக்களே. சற்று முன் இபிஎஸ்ஸின் எம்எல்ஏ பதவி திடீரென பறிப்பு, பெரும் திருப்பம் என தகவல் என்பதனை முழுமையாக பாருங்கள் மக்களே. தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய, எதிர்க்கட்சி தலைவராகவும் விளங்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்று ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் பெங்களூரு புகழேந்தி அவர்கள் குறிப்பிட்டிருந்தால் சமீபத்தில், அந்த வழக்கிலெல்லாம் இறுதி தீர்ப்பு வந்தால் கண்டிப்பாக எடப்பாடியின் ஆட்டமே, கதையே முடிந்துவிடும் என்ற அளவிற்கு இருக்கிறது என்று புகழேந்தி அவர்கள் கூறினார்கள். அதன் மூலமாக அவருடைய பதவிகள் பறிக்கப்படலாம் என்பதனையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி என்னதான் எல்லா பதவியும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாலும் அவருக்கு ஒரு சில பயங்கள் அந்த வழக்குகள் மீது இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 20 வழக்கு. அப்படி என்றால் கண்டிப்பாக பயந்துதான் ஆக வேண்டும். எப்பொழுது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், யார் எப்படி என்று அப்படிலாம் நம்மளாலாம் அசைக்கவே முடியாது என்று நினைத்தால் அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோற்றம் மாற்றிவிடும். அந்த அளவிற்கு தான் இருக்கிறது. ஒரு புறம் நம்மளுடைய அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது, நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. கட்சிகளும் மிக வேகமாக வேலைகளை தீவிரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முடிந்தாலே 2024 துவங்கிவிடும். பெரும் பரபரப்பாக நாடு முழுவதும் கட்சி பிரச்சாரங்கள், மீட்டிங்கள், பொது மாநாடுகள், பொது கூட்டங்கள், ஆலோசனை கூட்டங்கள் என அப்படியே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமிழகம் மிக சூடு பிடிக்கும் அரசியல் களமாக மாறும். ஏன்னா கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள் தேர்தல் முடிந்து விட்டது. இதில் ரொம்ப மெஜாரிட்டியில் காங்கிரஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. அதுக்கு போட்டியாக நாங்கள் வருவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்திங்கன்னா வந்து கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட தெலுங்கானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. பெரும் திருப்பங்களை அங்கு ஏற்படுத்திய நிலைமையில் அதிர்வில் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சிகள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆந்திராவில் அவர்களுடைய நோக்கம் இல்லாமல் இருந்தாலும் நம்மளுடைய தமிழகத்தில் பெரும் நோக்கமாக அவருடைய கவனம் இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் கண்டிப்பாக நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும், ஆட்சியை தக்க வைக்க வேண்டும். மீண்டும் நம்மளுடைய ஆளுமை இருந்தால்தான் நாம் பிரதமராக வர வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தையும் தீவிரப்படுத்தி வருகிறார்களாம் நம்மளுடைய பாரதிய ஜனதாவினர்கள். அதனால்தான் அதன் மூலமாக ஓபிஎஸ்ஸின் மூலமாக அடுத்தடுத்து அதிமுகவை கைப்பற்றும் வேலையிலும் தீவிரப்படுத்தி வருகிறார்களாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிகள். ஏன்னா பாரதிய ஜனதான்றது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி தேவை. அந்த கூட்டணி நம்முடைய அதிமுக தான். அதற்கு உடன்பாடு இல்லாமல், ஒப்புக்கொள்ளாமல் நிறைய விதமான சிக்கல்களை மேலும் மேலும் உண்டுபட்டு கொண்டிருக்கிறார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரை தூக்கி துரத்தி விட்டு நம்மளுடைய ஓபிஎஸ்ஸுக்கு அந்த ஒரு தலைமையை கொடுத்து விட்டு நாம் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது என்று ஒரு பக்கம் பாரதிய ஜனதா அந்த ஒரு வேலையில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா தமிழகத்தில் நிறைய விதமான செயல்பாடுகளில் மும்முரமாக இறங்கி வருகிறார்கள். ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு அடிபுறம் இப்போவே போடணும்ல. அதனால் நிறைய வேலைகளை ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. அவர்கள் செய்கிறதெல்லாம் ஓகே. பட் இதில் கூட்டணி அமைக்காமல் நீங்கள் தனித்து நின்னீங்கன்னா போட்டின்றது பார்த்திங்கன்னா மிகவும் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப டஃபஸ்ட்டு காம்படிஷனாக இருக்கும். அதனால் அதிமுகவுடன் கூட்டணி வச்சா அது லீடிங்க்கு கரெக்டாக வந்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க. அதற்கு நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கணும், என்னென்னலாம் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக தவிர்க்கலாமா அப்படி இப்படி என்ற ஒரு ஆலோசனையில் நம்மளுடைய டெல்லி மேலிடம் இருக்காங்க. இதன் மூலமாக எடப்பாடிக்கு சிக்கலை உண்டு பெறும் வகையில், இல்லைனா பார்த்திங்கன்னா டோட்டலாக எடப்பாடி சொல்லி பார்க்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம். அப்படி வழிக்கு வரவென்றால் நாம் வழிக்கு அவர் வர வைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய விதமான வேலைகள், பதவி பறிக்கப்படலாம், இல்லை ஏதேனும் ஒரு சிக்கலை பாரதிய ஜனதா பண்ணலாம். ஏன்னா இப்போது வரைக்கும் இருக்காங்க. இந்தியாவே ஆளும் ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா விளங்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது எதனா ஒன்று பண்ணியாச்சு எடப்பாடியை தன்வசம் படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய பாரதிய ஜனதா இருக்காங்க. நாம் அதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் மக்களே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து விதமான நல்வுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.